ஃப்ரெண்ட்ஸ், இந்த மத்தி மீன் குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு செஞ்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து நல்லா வடித்த சூடான சாதத்தில் ஒரு கரண்டி சாதம், ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி, ஒரு தட்டு சாதத்தில் இந்த மீனோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, மறுநாள் காலையில் இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மத்தி மீன் வாங்கினா இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சள் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, இங்கே பாருங்கள், ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை உள்ள சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சட்டுன்னு வதங்கி வரும். சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்து வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாவை நடுவில் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் மிளகா அப்படின்னு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போய் நல்லா வதங்கி வரும். அது வரையிலோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிளகாத்தோட பச்சை வாடை எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த நல்லா பெரிய சைஸ் 2 தக்காளி எடுத்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், வதங்கும்போது எந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கரைச்சிட்டு புளி தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து மூடி போட்டு மூடி குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ மத்தி மீன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்துட்டு வெளியில் தெரிகிற மீனை இந்த மாதிரி குழம்போடு இருக்கிற மாதிரி, அப்போ தான் இந்த மீனில் உப்பு புளி காரம் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். மீனை சேர்த்துட்டு கரண்டியை போட்டு கிண்டாமல் மூடி போட்டு மூடி 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், மீன் சேர்த்து 10லேருந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மீன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து மீனில் இருக்கிற நெய்யெல்லாம் எண்ணெயாக பிரிஞ்சு இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுவும் சமயம் மீன் எதுவுமே உடையில. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே சேர்த்துக்கோங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக மீனை இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி இறக்கி மாற்றி வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்க நம்மளோட மீன் குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு மீன் கூட உடையாமல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வடித்த சாதத்தோட பச்சை பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மீன் குழம்பா மறுநாள் இட்லி தோசை வச்சு சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். மற்ற மீன் வாங்கினா மறக்காமல் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.